நெட்டிவ் ஃபார் யூ பார்த்துட்டு நேரில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம பிக் பாஸ் ப்ரோமோ 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ 2ல் வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க பிக் பாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 கண்டஸ்டன்ட், அதாவது பிக் பாஸ்க்குள்ளே வந்தும் சில பேர் வந்து ஸ்கோப் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காம அவங்க எல்லாரையும் திரும்பி பிடிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் உள்ளே போங்கப்பா, இப்போயாவது ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் வந்து செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்பியிருக்காங்க. இந்த 5 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்தி, காயத்ரி ரகுராம், சுஜாவர்ணி, ஸ்னேகன், வையாபுரி, இந்த 5 பேர் வந்து உள்ளே போயிருக்காங்க. அந்த 7 பேர் கூட சேர்ந்து இப்போ மொத்தமாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 12 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் வந்து சீசன் 1ல் இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்து ரசிச்சிருப்போம். ஆர்த்தி அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போன நாள்லேருந்து எப்படிலாம் கலகம் மூட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டோன்னா ஒரு புக்கே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு கலகம் மூட்டிட்டு அவங்களாம் அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புன விஜய் தொலைக்காட்சிக்காக அவங்க என்ன பெருசாக பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிவிட்டு அழகாக வந்து மங்களகரமாக வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம வையாபுரி அண்ணன் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அழுதுட்டு இருந்தாலும் போக போக அவர் கொஞ்சம் லைட்டாக பில்டப்லாம் அப்படி ஏற்றிட்டு போயிட்டு ஒரு கெத்தான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து வச்சிருந்தாரு. என்னதான் இந்த இமேஜ் இருந்தாலும் கடைசியில் அவர் எலிமினேட் ஆக வேண்டிய ஒரு வாய்ப்புக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வந்து சுஜாவர்ணி வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே எல்லாருக்குமே ஒரே குஜாலாக போயிடுச்சு. கட்டிப்பிடி வைத்தியத்துக்கு ஒரு நல்ல ஆள் கஷ்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகன்லாம் வேறு குடுகுடுன்னு ஓடிலாம் போய் கட்டிலாம் பிடிச்சாரு. இதெல்லாமே கண்கொள்ளா காட்சி நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு விஷயம் தான். ஸ்னேகன் அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ வர சமீபத்தில் வந்து அந்த 377 ஆக்ட் படி வந்து எல்ஜிபிடிலாம் அப்ரூவ் பண்ணிட்டதுனால பிக் பாஸ் வீடு தான் இருக்குதே, போயிட்டு உள்ள ஒரு 4 பேரை கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்னேகன் அவர்களை அனுப்பி விட்டுருக்கலாம் இன்னும் தெரில. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த 5 கண்டஸ்டன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 5 கண்டஸ்டன்ட்டும் நீங்கள் வீட்டை சும்மா போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி தான் பிக் பாஸ் அனுப்பியிருப்பாரு தவிர இப்போ இருக்கிற அந்த 7 கண்டஸ்டன்ட் கூட சேர்த்து இன்னொரு 5 கண்டஸ்டண்டாக 12 கண்டஸ்டண்டாக நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. சும்மா அது ஒரு நாள் கூத்து தான் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி பிக் பாஸ் இன்றைக்கி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஆர்த்தி அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே போனோடனே ஆர்த்தி எடுக்கிற மாதிரி எங்கள் வீட்டு மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஐஸ்வர்யா அவர்களை நீங்கள் வந்து நாமினேட் பண்ணி எப்படியாவது தயவுசெய்து வெளில அமுச்சு விட்ருங்க. ஏன்னா இரிட்டேட்டிங்காக இருக்குது பிக் பாஸ் பார்க்கறதே ஒரே ரொம்ப காண்டாகுது அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் நிகழ்ச்சி உருப்புடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ்வர்யா அவர்களை பட்டுன்னு வெளில தூக்கி போட்டுருங்க. அந்த 5 பேர் அவங்களே வெளில போயிடுவாங்கப்பா. மற்றபடி இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அந்த கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நெட் டிவி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. ஹாய் வணக்கம், நான் குரு சோமசுந்தரம். நெட் டிவி ஃபார் யூ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.